ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ரே ஆப்டிக்ஸ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் ரெண்டு இருக்கு. இந்த மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் ரெண்டையும் எப்படி நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அண்ட் அதே மாதிரி சம்ஸ் எப்படி அதுக்கு ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்றதுங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல மைக்ரோஸ்கோப்பும் டெலஸ்கோப் ரெண்டு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. மைக்ரோஸ்கோப் என்னைக்குமே மேக்னிஃபை பண்ணும், டெலஸ்கோப் ரிசால்வ் பண்ணும். அதாவது சின்னதா இருக்கிற ஆப்ஜெக்டை பெருசா காமிக்கிறது தான் மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப் என்ன பண்ணும்னா தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை பக்கத்துல கொண்டு வந்து காமிக்கும். இதுதான் டெலஸ்கோப்போட ஒர்க். இப்ப மைக்ரோஸ்கோப்ல ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இன்னொன்னு வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப்பை ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பாவும் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பாவும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் ரெண்டுலயுமே மேக்னிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மேக்னிஃபிகேஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து லீனியர் மேக்னிஃபிகேஷன், இன்னொன்னு ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். லீனியர் மேக்னிஃபிகேஷன் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வர V/U ஃபார்முலா, அதுதான் லீனியர் மேக்னிஃபிகேஷன். ஆனா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இங்க ஒன்னு புதுசா இருக்கும். அந்த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் சம்ம ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் as θi by θ0 அப்படின்னா the angle subtended by the eye of the image to the angle subtended by the object to the eye. இதுதான் வந்து ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். அதாவது இது ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபோக்கஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் வந்து ஃபார் அவே லார்ஜ்லி மேக்னிஃபைடு இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? அந்த இன்ஃபினிட்டா வர இதுக்கு நம்ம வந்து வி வேல்யூ என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு வரும். அப்ப என்ன மேக்னிஃபிகேஷன் இன்ஃபினிட்டா? அது வந்து இம்பாசிபிள் இல்லையா? ஒரு சின்ன ஒரு ஆண்டை வந்து நம்ம இன்ஃபைனைட்டா மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியாது லென்ஸை வச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு மேக்னிஃபிகேஷன் கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். என்னன்னா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்ட்டு. அந்த பெரிய இமேஜை வந்து நம்ம கண்ணு பேஸ் லைன் நம்ம எப்படி வச்சிருக்கோம், அந்த பேஸ் லைன் நம்ம கண்ணு எவ்வளவு ஆங்கிள் மேல போகுதோ அந்த ஆங்கிள் தான் வந்து நம்மளோட தீட்டா நாட் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்டுக்கு தீட்டா ஐ அப்படின்னா வந்து இமேஜுக்கு சொல்றோம். ஓகேவா? இப்ப எப்பவுமே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தீட்டா நாட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். லெட் அஸ் சே இந்த மைக் இருக்குது. இந்த மைக் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மைக்கை வந்து நான் தீட்டா நாட் அப்படிங்கிறது, அந்த இதை கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிட்டு இருப்பாங்க. தீட்டா நாட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கு. லெட் அஸ் சே இந்த மைக் இருக்கு. இந்த மைக்கை நான் இப்படி பாக்குறேன். அது வந்து எங்க நான் கரெக்டா வச்சா எனக்கு கிளியரா தெரியும். இந்த மைக்கு ரொம்ப பக்கத்துல போனா எனக்கு தெரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன? லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன், தட் இஸ் 25 சென்டிமீட்டர். அதனாலதான் நம்ம தீட்டா நாட்டுக்கு எப்பவுமே ஹெச் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிவைடட் பை த கட் பண்ணிருங்க அதை. அதனாலதான் எப்பவுமே இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, தீட்டா நாட்டுக்கு நம்ம ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் அப்படின்னு நம்ம போடுவோம். இப்ப tan theta is approximately equal to sin theta, that is approximately equal to theta when theta is small. எல்லா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்ஸ்க்கும் நம்ம தீட்டா வந்து ஸ்மாலா தான் எடுத்துக்குவோம். அதனால நம்ம உட்காந்து 60 டிகிரி 30 டிகிரி நம்ம மெஷர் பண்ண முடியாது. தட் இஸ் வை we are having h of object divided by the least distance of distinction. அதை தான் நம்ம தீட்டா நாட்டுன்னு எடுத்துக்குவோம். ஓகேயா? ஸோ இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகிறது இன்ஃபைனைட்ல ஃபார்ம் ஆகணும். அது என்ன அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் 2 minutesல சொல்லிடுறேன், கவனிங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆக்ட்ஸ் as a simple microscope when the object is placed between pole and focus. இதுதான் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா ஒன்னும் இல்லை, அது மேக்னிஃபைங் கிளாஸ், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஆக்ட் as சிம்பிள் மைக்ரோஸ்கோப் when the object is placed between pole and focus. ஸோ போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வச்சா என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த வெர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும்? என்லார்ஜா இருக்கும். தட்ஸ் இட். சிம்பிளி யூ காட் அன் என்லார்ஜ்டு இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு விதமான மேக்னிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு லீனியர் மேக்னிஃபிகேஷன், இன்னொன்னு என்னன்னா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் லீனியர் மேக்னிஃபிகேஷன் நம்ம பார்த்திடலாம். ஸோ லீனியர் மேக்னிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னா, பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல் வச்சுட்டோம். இமேஜ் வந்து ஃபார்ம்ட் அட் த வி. நம்ம வி வந்து எப்படி இருக்கணும்? ஃபைனல் இமேஜ் மினிமம் இமேஜ் வந்து எங்க இருக்கணும்? லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல இருந்தாதான் நம்ம அந்த இமேஜையே பார்க்க முடியும். அப்ப மினிமம் கண்டிஷன் இது v is equal to minus
D. So to get a clear image. அதனால linear magnification உங்களுக்கே தெரியும் V by U. So 1 by V minus 1 by U equal to 1 by F. M equal to இதை rearrange பண்ணி நம்ம எழுதணும்னா M is equal to 1 plus D by F அப்படின்னு வந்துரும். F னா focal length, D னா என்னது least distance of distribution 25 centimeter. அது உங்க கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. அது கிளியர். இது வந்து linear magnification when the final image is formed at least distance of distinction. So linear magnification பார்த்துட்டோம். இப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகும். இமேஜ் இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ரிலாக்ஸ்டான ஒரு விஷன் கிடைக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணணும்? ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணணும். அப்ப பாருங்க, ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணணும். இதுதான் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ஃபோக்கஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு. இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும். ரொம்ப பெருசா ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும். அதனால மேக்னிஃபிகேஷன் என்ன? நம்ம V by U ஃபார்முலா போட்டா என்ன வரும்? மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு V by U போட்டா இன்ஃபினிட்டின்னு வந்துடும் மேக்னிஃபிகேஷன். அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் டிஃபைன் பண்றோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட நான் ஜஸ்ட் சும்மா பாக்குறேன் அப்படின்னா இது வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல நான் வச்சிருக்கேன். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை நான் மெஷர் பண்றேன். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு H0 by D. ஏன் tan தீட்டா தீட்டான்னு போடுறோம்? ஏன்னா ஸ்மால் ஆங்கிள்ஸா இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ்க்கு வந்து தீட்டா நாட்டும் tan தீட்டாவும் ஈக்குவல். இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? இது ரெண்டும் இந்த ட்ரையாங்கிள பாருங்க. இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால நம்ம என்ன பண்றோம்? இந்த ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை இங்க இன்ஃபினிட்டின்னு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை ஃபோக்கல் லென்த் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். இந்த ஆங்கிள் தான் தீட்டா ஐ. ஸோ அப்ப இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு H0 by Fன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதனாலதான் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இஸ் தீட்டா ஐ பை தீட்டா நாட் D by F அப்படின்னு உங்களுக்கு வருது. கிளியர்? இப்ப நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். லீனியர் மேக்னிஃபிகேஷன் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல வைக்கணும்னா என்ன ஃபார்முலா? 1 plus D by F. இங்க வைக்கணும்னா, அதாவது இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுது, ரிலாக்ஸ் டிவிஷன் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? D by F அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ரிலாக்ஸ் டிவிஷன் நம்ம எப்பவுமே ரிலாக்ஸ் டிவிஷன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இமேஜை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஸோ மைக்ரோஸ்கோப்ல ஆகட்டும் டெலஸ்கோப்ல ஆகட்டும் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரிலாக்ஸ் டிவிஷன். நீங்க பாருங்களேன், மேக்னிஃபிகேஷன் பெரிய காம்ப்ரமைஸே கிடையாது. இங்க D by F இருக்கு, இங்க 1 plus D by F இருக்கு. இந்த மேக்னிஃபிகேஷன் 5 வந்ததுன்னா இது 6 வரும். அவ்வளோ ஒன்றும் பெரிய என்லார்ஜ்மெண்ட் டிஃபரன்சஸ்லாம் இல்லை. அதனால வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பி அட் ரிலாக்ஸ் டிவிஷன். ஸோ இது பேர் தான் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்க ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ரெண்டு கேஸ் அதே மாதிரி தான். ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகிறது, ஃபைனல் இமேஜ் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல ஃபார்ம் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட் ஒரு ஐபீஸ் ஆப்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஐபீஸ் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டிவ் அந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த இடத்துல ஒரு என்லார்ஜ்டு இமேஜா இதை உருவாக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா இருக்கும். அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து எப்பவும் போல மேக்னிஃபை பண்ணி ஒரு வெர்ச்சுவல் இமேஜ் வந்து காமிக்கும். அப்ப நம்ம இங்கிருந்து இப்படி இந்த இதை பார்த்தோம்னா அந்த குட்டி ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர என்லார்ஜ்டு வெர்ச்சுவல் இமேஜா நமக்கு தெரியும். இட் இஸ் நத்திங் பட் ரெண்டு லென்ஸும் வந்து சேர்ந்து மேக்னிஃபை பண்ணுது. இதனோட மேக்னிஃபிகேஷன் எஃபெக்டும் இதனோட மேக்னிஃபிகேஷன் எஃபெக்ட் ரெண்டும் மல்டிப்ளை ஆகி டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எம்னு வரும். ஓகே, ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். M is equal to M0 into ME. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தரலாம். ஸ்ட்ரெயின்ட் ஐ. ஸ்ட்ரெயின்ட் ஐனா ஃபைனல் இமேஜ் எங்க வரும்? லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல வரும். அப்ப M0 into ME அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ட்ரெயின்ட் ஐக்கு ஃபைனல் M0, இந்த M0 அப்ஜெக்டிவ் என்னைக்குமே இந்த அப்ஜெக்டிவ்க்கு எந்த ஃபார்முலாவும் நீங்க மகப் பண்ணாதீங்க. அப்ஜெக்டிவ்க்கு எப்பவுமே V by Uன்னு போட்டு நீங்க போடணும். ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறாங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் எங்க, V எங்க ஃபார்மான்னு சொல்லிட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து V by U into linear magnification of eyepiece என்ன 1 plus D by FE. That's it, over. This is the total magnification. ஓகே, ஸோ லீனியர் மேக்னிஃபிகேஷனை வந்து நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து உங்க L by F0 அப்படின்னு உங்க புக்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம எங்கேயுமே இதை அப்ளை பண்ண போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி ரிலாக்ஸ்ட் ஐ. ரிலாக்ஸ்ட் ஐக்கு நம்ம என்ன பண்ணணும்? M is equal to M0 into
எம்இ. எம்இ என்ன பண்ணணும் இப்போ? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் போடணும். வி பை யூ இன்டூ டி பை எஃப்இ. இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இதை போட்டுட்டு நம்ம திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து வி பை யூ இன்டூ டி பை எஃப்இ. இதை எதுவுமே நீங்க ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், லீனியர் மேக்னிஃபிகேஷன் எப்பவுமே அப்ஜெக்டிவ்க்கு வி பை யூ தான் போட போறீங்க. அந்த ஐபிஎஸ்க்கு தான் அவன் கொஸ்டின்ல எப்படி கேட்கறாங்கிறத பொறுத்து நீங்க மாத்திக்குவீங்க. இப்போ வந்து நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் மைக்ரோஸ்கோப்பு அப்ப என்னன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? அங்க ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் போடணும் ஐபிஎஸோடது. இல்ல ஸ்ட்ரெயின் டை ஃபைனல் இமேஜ் லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன போடுவீங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் 1 + d by fe நம்ம போடுவோம். சில கொஸ்டின்ஸ்ல இது எதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ரெண்டையும் தனித்தனியா எழுதிட்டு நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போலாம். எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கொஸ்டின் பாருங்க. A compound microscope consists of objective lens of focal length 2 cm and an eyepiece of focal length வந்து 6.25 cm separated by distance of 15 cm கொடுத்திருக்காங்க. Find the position of the object to the obtain at the final image at least distance of distinction. அடுத்தது வந்து at infinity. So first one நம்ம சால்வ் பண்ணலாம். So மைக்ரோஸ்கோப் இப்படி இருக்கு. இது ஆப்ஜெக்டிவ், இது வந்து ஐபீஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸும் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம லென்த் ஆஃப் த டியூப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறோம்? ஒரு u0 டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த ஆப்ஜெக்டை வைக்கிறோம். ஓகே, அண்ட் தென் அது ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணும். அது வந்து v0. எங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் ஒரு இமேஜை இங்க ஃபார்ம் பண்ணும். இந்த ஆப்ஜெக்டோட இமேஜை ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை ஆக்ட் பண்ணி இதனோட வெரி என்லார்ஜ்ட் இமேஜ், அதாவது இதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இந்த லென்ஸுக்கு முன்னாடி யூஇ டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய என்லார்ஜான ஒரு இமேஜை வந்து ஃபைனலா விஇல ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஆனா இந்த கேஸ்ல வந்து விஇ கொடுத்துருக்காங்க. எங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது -d எழுதணும். ஏன்னா இது லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்காங்க. மாத்தி 25 எழுதிடாதீங்க. வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். அதனால -25 இருக்குது. அப்ப இந்த லென்த் ஆஃப் த டியூபுக்கு யூஸ்வலா நம்ம ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு சின்ன கான்செப்ட். இந்த டயக்ராம் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ v0 + ue வந்து என்னைக்குமே லென்த் ஆஃப் த டியூப். v0 + ue, அதாவது v0 அப்படின்னா v ஆப்ஜெக்டிவ் பிளஸ் ue தான் என்னைக்குமே லென்த் ஆஃப் த டியூப். அது வந்து நம்ம லென்த் ஆஃப் த டியூப் இஸ் ஈக்குவல் டு mod of v0 பிளஸ் mod of ue எழுதிக்கணும். ஏன் mod அப்படின்னா சைன் கன்வென்ஷன் கிடையாது. இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸ். அதான் வந்து லென்த் ஆஃப் த டியூப் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம u0 கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு டேபுலர் காலம் மெத்தட் அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு எழுதிக்கலாம். ஆப்ஜெக்டிவ்க்கு நமக்கு என்னென்ன தெரியும்? u0 தெரியாது, f0 தெரியும். எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் கான்வெக்ஸ் லென்ஸ்னால. நெக்ஸ்ட் இந்த v0 தெரியுமா? அதுவும் நமக்கு தெரியாது. v0 தெரியாது. அப்ப ஆப்ஜெக்டிவ்க்கு நம்ம 1/v0 மைனஸ் 1/u0 இஸ் ஈக்குவல் டு 1/f0 நம்ம எழுதி வச்சுக்கலாம். இங்க வேரியபிள்ஸ் நமக்கு ஷார்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் ஐபீஸ்க்கு எழுதுவோம். இங்க u ஐபீஸ் தெரியுமா? தெரியாது. f ஐபீஸ் தெரியுமா? தெரியும். 6.25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நமக்கு வி ஐபீஸ் தெரியுமா? ஆமா தெரியும். ஏன்னா வந்து ஃபைனல் இமேஜ் லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல ஃபார்ம் ஆகுது. அப்ப -25 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. அப்போ இங்க 1/VE மைனஸ் 1/UE ஈக்குவல் டு 1/FE நம்ம எழுதலாம். 1/VE மைனஸ் 1/UE இஸ் ஈக்குவல் டு 1/FE நம்ம எழுதலாம். அப்ப இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் VE கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுல வந்து நம்ம VE எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா VE தெரியும், UE தெரியாது, FE தெரியும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம UE சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா யூ வில் கெட் இட் as -5 சென்டிமீட்டர். ஓகே, UE -5 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு என்ன தேவை? V0 தேவை. V0 தெரிஞ்சதுன்னா நம்ம இங்க U0 வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சோ சிம்பிள். சோ V0 வேல்யூ என்ன? இப்போ இந்த லென்த்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு V0 பிளஸ் UE, mod of UE. So that is 15 centimeter equal to mod of V0 plus UE ஓட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ V0 ஓட வேல்யூ எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். இதை நம்ம அப்ஜெக்டிவ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு
கண்டுபிடிச்சோம் அப்படின்னா V0 தெரியும் 10 சென்டிமீட்டர், U0 தெரியாது, F0 தெரியாது. ஸோ இங்கிருந்து நமக்கு U0 வேல்யூ we will get the final answer as -2.5 சென்டிமீட்டர். ஸோ this is the position of the object. ஓகே, இதுக்கு மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப மேக்னிஃபிகேஷன் பண்ணிடலாமா? மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் இன்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் என்ன? V0 by U0. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் என்ன? ஃபைனல் இமேஜ் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல ஃபார்ம் ஆகுது. அப்ப 1 + D by FE. ஸோ இதை போட்டோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? V0 தெரியும், U0 தெரியும், U தெரியும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தானா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 20 தான் மேக்னிஃபிகேஷன். கிளியர்? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின்ல அட் இன்ஃபினிட்டி வச்சோம்னா அப்போ வந்து U0 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் இன்ஃபினிட்டி அப்படின்னா ரிலாக்ஸ்ட் ஐ பொசிஷன். ஸோ ரிலாக்ஸ்ட் ஐ பொசிஷனுக்கு நம்ம இந்த டயக்ராம் எல்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இங்க ஒன்லி ஒன் சேஞ்ச் என்ன அப்படின்னா VE வேல்யூ வந்து -∞ வருது. மற்றது எல்லாமே சேம் தான். மற்ற எல்லாமே சேம் இன் த சென்ஸ் இந்த டயக்ராம் எல்லாம் சேம் தான். அப்போ U0 எல்லாம் வேல்யூ வந்து நமக்கு மாறும். அப்போ VE வந்து -∞ நம்ம ஐபீஸ்க்கு மட்டும் எழுதலாம். ஐபீஸோட ஈக்குவேஷன் மட்டும் எழுதலாம். மறுபடியும் ஐபீஸ்க்கு ஈக்குவேஷன் 1/V ஐபீஸ் - 1/U ஐபீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 focal length ஆஃப் த ஐபீஸ். focal length ஆஃப் த ஐபீஸ் வந்து FE இஸ் ஈக்குவல் டு +6.25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அது கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 1 by -∞ - 1 by UE இஸ் ஈக்குவல் டு 1 by 6.25. அப்போ கிளியர்லி நமக்கு வந்து UE இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? UE இஸ் ஈக்குவல் டு -6.25 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு நம்ம. ஸோ UE ஈக்குவல் டு -6.25 சென்டிமீட்டர் அப்படின்னா அதாவது நமக்கு UE அந்த ஃபோக்கல் லென்த்ல வச்சாதான், அதாவது UE இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம V0 வேல்யூ என்னவா மாறும்? நமக்கு லென்த் ஆஃப் த டியூபோட ஃபார்முலா நமக்கு தெரியும். லென்த்ல இருந்து நம்ம V0 கண்டுபிடிக்கலாம். ஸோ mod of V0 plus mod of U0 is equal to length of the tube, that is 15 சென்டிமீட்டர். ஸோ இப்போ UE வந்து 6.25 சென்டிமீட்டர். அப்போ V0 is equal to 15 - 6.25 சென்டிமீட்டர். ஸோ V0 வேல்யூ வந்து we will be getting it as 8.75 சென்டிமீட்டர் கிடைச்சாச்சு நமக்கு. ஸோ 8.75 கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம அப்ஜெக்டிவை எழுத வேண்டியதான். ஸோ அப்ஜெக்டிவ்க்கு 1/V0 - 1/U0 இஸ் ஈக்குவல் டு 1/F0. நமக்கு 1/V0 தெரியும். V0 வேல்யூ என்ன? இது பாசிட்டிவ் தான். 8.75 - 1/U0 இஸ் ஈக்குவல் டு 1/F0. F0 வேல்யூ எவ்வளோ? ஸோ 2 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நமக்கு U0 ஃபைனலா we will be getting it as -2.59 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து U0 வேல்யூ. தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க. மேக்னிஃபிகேஷன் எப்படி பண்றது? மேக்னிஃபிகேஷன் M இஸ் ஈக்குவல் டு M0 + இன்டூ ME. M0 இன்டூ ME. இதனோட மேக்னிஃபிகேஷன் அப்ஜெக்டிவ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? லீனியர் மேக்னிஃபிகேஷன் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஐபீஸ் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கு. அப்ப இன்ஃபினிட்டிக்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் வருமா? அப்படி ஒன்று டிஃபைன்டே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனை மட்டும்தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எழுதிக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து V0 by U0 இன்டூ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் என்னது? D by FE. ஸோ இந்த D வந்து நமக்கு தெரியும் 25 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் FE வந்து நமக்கு தெரியும் என்ன? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். V0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, U0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 13.51 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் மேக்னிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் கொஸ்டினுக்கு போகலாம். we will discuss that question also. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் படிக்கிறேன். An angular magnification of 30x is desired using an objective of focal length of 1.25 cm and an eyepiece of focal length 5 cm. How to set up the compound microscope னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன்னா நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன உடனே ஸ்ட்ரைக் ஆகணும்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் த மைக்ரோஸ்கோப்போட ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ நம்ம
we will write down the equation. So magnification வந்து நம்ம பார்த்ததுல linear magnification into angular magnification. இதுதான் நம்ம total magnification. So linear magnification of the objective என்னது V0 by U0. Angular magnification of the eyepiece ஓட ஃபார்முலா என்ன நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஃபார்முலா என்னது D upon FE. ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ டிசைடபிள் கொடுத்துருக்காங்க 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட டிசைடபிள். தென் நெக்ஸ்ட் அவங்க ஆப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்போட டயக்ராம் வரையலாம். மைக்ரோஸ்கோப்போட டயக்ராம் பாருங்க, இதுதான் மைக்ரோஸ்கோப்போட டயக்ராம். அவங்க ஹவு வில் யூ செட் அப் த மைக்ரோஸ்கோப் அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் வந்து இங்கே நம்ம வைக்கிறோம், இது வந்து U0, தென் திஸ் இஸ் V0. இது இங்கே ஒரு இமேஜ் பண்ணும். இந்த இமேஜை வந்து இந்த ஐபீஸ் வில் டேக் இட் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் அ வெரி லார்ஜ் இமேஜ் லைக் திஸ். ஸோ இந்த UE வேல்யூ நம்மளோட ஃபைனல் இமேஜ் VE கொடுத்துருக்காங்க எவ்வளோ -∞ அப்படின்னு. அப்போ ஆப்வியஸா வி ஷுட் நோ தட் UE என்னவா இருக்கும், தட் வில் பி அட் த ஃபோக்கல் லென்த், தட் வில் பி அட் த ஃபோக்கல் லென்த். சரி, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் இந்த ஈக்குவேஷனே போட்டுக்கோங்க. 1/VE - 1/UE = 1/FE. VE வந்து -∞ இருக்கு, VE வந்து -∞ இருந்ததுன்னா அப்போ டெஃபினெட்லி we will have UE is equal to -FE, which is equal to -5 centimeter. ஸோ யூஇயோட வேல்யூ கிடைச்சிச்சு -5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து V0ம் தெரியாது, U0ம் தெரியாது. V0 கண்டுபிடிச்சாதான் நம்ம லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன்ல இது 30 is equal to V0/U0 into D-ஓட வேல்யூ என்ன 25 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸோட வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர். அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா we will get என்னது 6. V0 is equal to 6U0 அப்படின்னு நமக்கு வருது. V0 equal to 6U0 அப்படின்னு வருது. அப்புறம் நம்ம அப்ஜெக்டிவோட ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். அப்ஜெக்டிவோட ஈக்குவேஷன்ல 1/V0 - 1/U0 is equal to 1/F0. இங்க V0 வந்து 6U0. ஸோ 1/6U0 - U0 is equal to 1/F0. F0ஓட வேல்யூ எவ்வளோ 1.25 சென்டிமீட்டர், 1.25 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா U0ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். U0ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1.04 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுதான் U0ஓட வேல்யூ. அப்போ டைரக்டா நம்மளோட V0ஓட வேல்யூ என்ன, வாட் இஸ் அவர் V0 வேல்யூ, V0 will be equal to 6 times U0, that is equal to 6.24 சென்டிமீட்டர். நம்ம 6.24 சென்டிமீட்டர் இது வந்து மேக்னிடியூடு. ஸோ 6.24 சென்டிமீட்டர் மேக்னிடியூட்ல நமக்கு V0 வந்து வருது. ஓகே, ஸோ 6.24 மேக்னிடியூட்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த யூஇயும் இதையும் ஆட் பண்ணா நமக்கு லென்த் ஆஃப் த டியூப் கிடைச்சிரும். ஸோ த லென்த் ஆஃப் த டியூப் இஸ் ஈக்குவல் டு mod of V0 பிளஸ் mod of UE. ஸோ V0ஓட வேல்யூ என்ன 6.24, யூஇயோட வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் 11.24 சென்டிமீட்டர்ல நம்ம வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை வைக்கணும். ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சம்ஸும் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க.